என்ன சுட்டாள் குரங்க கண்டுட்டோம் சொப்பனம் மோகம் வந்துட்டு என்னமோ ஒரே ஜோதிர்மயமா ஒரு ஜோதி சொப்பான் இருக்கே இதுதான் ராமாயணம் சொல்லிட்டுதா இது யாரு என்ன புரியலையேன்னு அப்படி ஒரு கலக்கமும் பயமும் ஏற்பட்டு அந்த மோகத்தினாலே என்ன நினைச்சுட்டாள் இதை நேர பார்க்கல என்னமோ சொப்பனத்திலே யாரையோ பார்த்தம்னு கண்ணை மூடிக்கிண்டு சொப்பனம் கண்டுட்டேன்னு கத்தினாளாம். சொப்னோமயாயம் விகிருதோத்ய திருஷ்டா சாகாமிருகः சாஸ்திரகணே நிஷித்தः ஸ்வஸ்தியஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ததாபி துர்மே ஜனகஸ்ய ராஜ்ஞா ஸ்வப்னோபிநாயம் நஹி மேஸ்தி நித்ரா சோகேன துக்கேன ச பீடிதாய சுகம் ஹி மே நாஸ்தி யதோஸ்மி ஹீனா தேனேந்து பூர்ண பிரதிமானனேன ராமேதி ராமேதி சதைவ புத்யா விசிந்த்ய வாசா ப்ருவதி தமேவ தஸ்யானுரூபஞ்ச கதம் தமர்த்தம் ஏவம் பிரபஷ்யாமி ததா ச்ருணோமி. அப்போ தேவி மோகத்தினாலே பிரஜாபங்கத்தை அடைஞ்சு என்ன பண்ணினாள் கண்டேன் சொப்னம் நாளாம். ஆஹாஹா கண்ட சொப்னம் குரங்க கண்டேன் அறினாளாம். சொப்னோமயாயம் விகிருதோத்ய திருஷ்டா கட்ட சொப்னத்தை கண்டுட்டேனே அழுதாளாம். என்ன கட்ட சொப்னம் நாள் சாகா மிருகா சாஸ்திரகணியும் நிஷித்தா குரங்க கண்டேனே சொப்னத்திலே அழுதாளாம். இந்த குரங்கு சொப்னம் பத்தி எல்லா ரிஷிகளும் கண்டிச்சிருக்காளா? ஏன்னா சில சொப்பனத்தை சில பேர் மாறி மாறி பேசியிருக்காள். ஒரு ரிஷி சொப்பனத்துல பாம்பை பார்க்கப்படாதுன்னார். இன்னொரு ரிஷி சொன்னார் கடிச்சா போலதான் பார்க்கப்படாது, கண்டா குத்தம் இல்லைன்னார். இன்னொரு ரிஷி அவர் சொப்பன சாஸ்திரத்தில் எழுதினார் கடிச்சா போல பார்த்தாலும் பாதகம் இல்ல, ரத்தம் வந்தா போல பார்க்கப்படாதுன்னார். அப்படி அதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. இந்த குரங்கு சொப்பனத்துல சாகாமிருகா சாஸ்திரகணைர் நிஷித்தா எல்லா ரிஷிகளும் சேர்ந்து பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்காளாம் குரங்கே. சொப்னோமயாயம் விகிருதோத்ய திருஷ்டா சாகாமிருகா சாஸ்திரகணைர் நிஷித்தா இப்படி நான் கட்ட சொப்னம் கண்டத்தினாலே என் தெய்வமான ராமனுக்கு ஆபத்து வந்து விடுவோம்னு கவலைப்பட்டாளாம். பதிவர்த்திகள் பர்த்தாக்கு ஏதாவது வந்து விடுமோன்னு கவலைப்படுவாள். ஸ்வஸ்தியஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ததாபி துர்மே ஜனகஸ்ய ராஜ்ஞா என் ராமனுக்கு மங்களம் உண்டாகணும். நான் கண்ட கட்ட சொப்பனத்தினால் என் ராமனுக்கு ஒரு விதமான பாதையும் வரப்படாது, லட்சுமணனுக்கும் வரக்கூடாது ஆபத்து, எங்க அப்பா ஜனகனுக்கும் வரக்கூடாதுனால என் ராமனை காட்டி கொடுத்த புண்ணிய புருஷன் அவனுக்கு நான் கண்ட கட்ட சொப்பனம் போய் பாதிக்கப்படாதுனாலாம் சீதை. சொப்னோபிநாயம் நஹி மேஸ்தி நித்ரா சோகேன துக்கேன ச பீடிதாய சுகம் ஹி மே நாஸ்தி யதோஸ்மி ஹீனா தேனேந்து பூர்ண பிரதிமானனேன. உடனே தேவி இது சொப்னம் இல்லைன்னு சொன்னாலாம். ஏன்னாள் சொப்னோபிநாயம் சொப்னம் யாருக்கு வரும் தெரியுமா? தூக்கம் உள்ளவாளுக்கு அல்லவா சொப்னம் வரும். தூக்கம் யாருக்கு வரும் தெரியுமா? சுகம் உள்ளவாளுக்கு நான் தூக்கம் வரும். சுகம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? நல்ல பக்தாவுடன் சிறந்த பத்னிக்கு அல்லவா இருக்கும். பரிபூர்ணமான பௌர்ணிமா சந்திரன் போன்ற முகமுடைய என் குலதெய்வமான ராமனை விட்டு பிறந்த பிறகு எனக்கு சுகமாது தூக்கமாது சொப்னமாது சொப்னம் இல்லை நாளாம். சொப்னோபிநாயம் நஹி மேஸ்தி நித்ரா சோகேன துக்கேன ச பீடிதாய சுகம் ஹி மே நாஸ்தி யதோஸ்மி ஹீனா தேனேந்து பூர்ண பிரதிமானனேன. பின்ன என்ன நாள் கடைசியில ஒரு விதமா தீர்மானம் பண்ணிட்டாளாம் சீதை. என்ன தீர்மானம் பண்ணிட்டாள்? ராமேதி ராமேதி சதைவ புத்யா விசிந்த்ய வாசா ப்ருவதி தமேவ ராமா 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 என்று ராமநாமா வளர்றையோ அப்படி ராமநாமாவே நான் வருமனை ஜபிக்கிறதுனால அந்த பிரேமையோட ஜபிப்பதுனால ராம கதையை யாரோ சொல்வது போலவும் என் பிரபு வருவது போலவும் ராமதூதன் வருவது போலவும் எனக்கு ஒரு தோத்தம் தோன்றுதுனாலாம். தஸ்யானுரூபஞ்ச கதம் தமர்த்தம் ஏவம் பிரபஷ்யாமி ததா ச்ருணோமி சொன்னாளா.